பிள்ளையரப்பா, இப்பதான் முதல்ல புது தொழில் ஆரம்பிக்க போறோம். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான்ப்பா அருள் புரியணும். சீக்கிரம் வாங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணுமா இல்லையா? புடிங்க. குடுமா, குடு. காசை குடு. காசை அள்ளி குடுமா. எல்லாம் ஒரே சில்லறையா இருக்கு. எவ்வளவு தேரும்? என்ன ஒரு 100-200 ரூபா தேரும். 200 ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? இரு வேற எவனா மாட்டானா பாப்போம். யாரோ வராங்க, அமைதியா இரு. பிள்ளையாரப்பா, இந்த வயசுல வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னையில யாரையும் தெரியாதுன்னு சொன்னா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க. அதனால சென்னையில விநாயகர் ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுல தங்கி வேலை தெரிவிக்கிறேன்ட்டு ஓம் பேரை சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். நான் இங்க தங்குறதுனால உனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சி ஒன்றும் இல்லையே. நீ என்ன சொல்ல போற? எத்தனை லட்சம் பேர் வந்து போறாங்க, அது கூட நீ ஓரமா தங்கிடான்னு சொல்ல போற. உனக்கு தாராள மனசு. பிள்ளையாரப்பா, என் பொண்டாட்டி தான் போன் பண்றா, அவள்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட பேசுறேன். செங்கமலம், சொல்லு செங்கமலம். சென்னைக்கு போயிட்டீங்களா? வந்துட்டம்மா, காலையில வந்துட்டம்மா. விநாயகத்தை பாத்துட்டீங்களா? பாக்குறதா? பார்த்து அவன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க அவர் இருக்கிற இடத்துல தங்க சம்மதிச்சிட்டாரா? அவனுக்கு என்னம்மா, உலகம் பூரா இடத்த வாங்கி கட்டி போட்டிருக்கான். நான் தங்கிக்கிறேன்னு கேட்ட உடனே, டேய் நீ பாலிய சிநேகிதன்டா, தாராளமா தங்கிடான்னு சொல்லிட்டான். இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க வயசு எதுவும் சொல்ல மாட்டாங்களே. ஓய்ப்பா, அவனுக்கு கல்யாணமே ஆகலமா, பேச்சுலரு. அதுக்காக அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாதீங்க. சீக்கிரமே கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையை தேடிக்கங்க. சரிம்மா, நீ பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க. என் பொண்டாட்டி 2000 ரூபாய் கொடுத்தா, பஸ்ஸுக்கு 200 ரூபாய் போக மீதி பணம், வாட்சி, மோதிரம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. நீ பத்திரமா பாத்துக்க. இந்த பணம் தீர்றதுக்குள்ள ஒரு நல்ல வேலையா தேடி கொடுத்துரு பிள்ளையாரப்பா. யாருப்பா நீ? நான் தான் விநாயகம். விநாயகமா? ஆமா. அப்ப இவங்க 2 பேரும் யாரு? என் பொண்டாட்டிங்க. நீ பேச்சுலர்னு கேள்விப்பட்டேன். சரி, உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிடல. சரி, கை நீட்டு. எதுக்கு? கை நிறைய காசு கேட்டல. ஆமா, அப்ப கை நீட்டு. அப்ப குடு 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 குடு. பிள்ளையாரப்பா, கை நிறைய காசு கேட்டானே கொடுத்துட்டீங்க. ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அது போதுப்பா. கண்ண மூடு. எதுக்கு? வேலை தரதான். நீ வேலை தராத எத்தனை முறை வேணாலும் கண்ண மூடுவனே. இந்த ஒரு தடவை மட்டும் கண்ண மூடு. பிள்ளையாரப்பா, 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 பிள்ளையாரப்பா. கண்ண திறக்குவா? என் பேக்கு, என் பேக்கு. 200 ரூபாய் சில்லறையை கொடுத்துட்டு 1800 ரூபாய் வாட்சி, மோதிரம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டியடா விநாயகா. விநாயகா, அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை, காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். இத வச்சுக்க, மீதி நைட்டு பாத்துக்கலாம். இதுக்குனே பஸ்ல வராங்க. இந்தம்மா வாங்கிக்க. எனக்கு வேணாங்க, சில்லறை இருந்தா கொடுங்க. இது உன் உடம்புக்காக கொடுக்கல, உன் குரலுக்காக கொடுத்தேன். ரொம்ப இனிமையா பாடுறேன். எனக்கு வேணாங்க. வண்டி அடியா போலாம். பிச்சைக்காரியா இருந்தாலும் பீஸ் சூப்பரா இருக்கடா. எங்க அவ? ஏய் அதோ இருக்காடா. ஏய் வாடா. எப்படின்னா சார் மிச்சம். இங்கே வந்துட்டாங்களா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீதாம்மா வேணும்.
உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. எங்க கூட வா, உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன். நீ ஏன் பிளாட்பாரத்தில் இருக்க? பக்கத்தில் ஏசி ரூம் போடுறேன், வரியா? நீங்க நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் கிடையாது. எனக்கு ஏசி ரூம் எல்லாம் எதுவும் வேணாம். இந்த பிளாட்ஃபார்மே போதும். நீங்க கிளம்புங்க. பணம் அதிகமாக எதிர்பார்க்குறியா? நீ எவ்வளோ கேட்டாலும் தரேன், ஓகேவா? டேய், மனுஷ ஜென்மங்க தானடா நீங்கெல்லாம். ஒரு தடவை சொன்னா புரியாது. ஏய் என்னடி குரலை வசதி பேசுற? எங்க தயவு இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் வாழ முடியுமா? தானே ஏதோ அழகா இருக்கியேன்னு ஏசி ரூம் போடலான்னு பார்த்தா நீ இந்த பிளாட்ஃபார்மே போதுன்ற. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். வாடி வாடி. ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, புதுசாக இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. போங்கடா போங்க. உங்க ஆளுன்னு தெரிஞ்சா நாங்க என்ன இதெல்லாம் பண்ண போறோம்? சரிண்ணா, வாடா போலாம். சாப்பிட்டியா? சாப்பாடு எல்லாம் கொட்டிடுச்சு. இந்தா இல்லங்க வேணாம். பரவாயில்ல, வாங்கிக்க. எனக்காக வாங்கினேன், நீ சாப்பிடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க இருக்கீங்களா? இருக்கிறேன். அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம், தூக்கம் வருதுமா. வா படுத்துக்கோ. அந்தால பார்த்து ஏன்டா பயப்படுற நீ? அந்தால 2 தட்டு தூக்கி போட்டு அவளை தீனி போய் நேரலாம் மச்சான். ஏய் அவன் எங்க அண்ணன் ஃப்ரெண்டுரா, இல்லைன்னா வேற மாதிரி பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்னடா பண்றது? சே, வேற என்ன பண்றது? இரு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க 2 பேரும் அங்க நின்னு நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. அவனுங்க கிடக்குறானுங்க, வீடு நான் பாத்துக்கிறேன். அம்மா, உன் பேர் என்ன? ஆனந்தம். ஆனந்தம், உனக்குன்னு யாருமே இல்லையா? என் கணவர் இறந்த பிறகு சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. எங்க போறதுனே தெரியல. என் கூட வரியா? என்ன பாக்குற? உன் பாட்டை கேட்டிருக்கிறேன். உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். அதை விட உன் கற்பை காப்பாத்திக்க நீ போராடினியே, அதை பார்த்தப்ப உன் மேல ரொம்ப மரியாதை வந்துடுச்சு. நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததெல்லாம் ரொம்ப மோசமான பொம்பளைங்களை தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? இந்த பையனை விட்டு வந்துடுறியா? ஐயோ வேணாங்க, சின்ன பையன். பொம்பளை பிள்ளைன்னா யோசிக்கலாம், ஆம்பளை பையன் தானே, ஏன் பயப்படுற? ஐயோ பையனை விட்டுட்டு நான் எப்படிங்க? நீயே யோசிச்சு முடிவிடு. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன், வரேன். மச்சான் போயிட்டான்டா அவன். மச்சி, இதை விட்டா சான்ஸ் கிடைக்காது. அவளை தூக்கிடலாம். வாடா. ஏய் நில்றி நில்றினா. கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? அவங்க பையன் எங்க? அவனை விட்டுட்டு வந்துட்டேன். சரி வா, வண்டியில இரு. உட்கார். அம்மா எங்கம்மா போற? சின்ன பையனை விட்டுட்டு வந்துட்டேன். மனசெல்லாம் பதறுது. அம்மா போகாதம்மா. உன்னை கூட்டிட்டு போனா என் ஒய்ஃப்னு சொல்லிக்கலாம். அவ்வளவு பெரிய பையனை கூட்டிட்டு போய் அக்கம் பக்கத்துல நான் என்ன சொல்றது சொல்லு? அம்மா 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 அம்மா. அம்மா ஏம்மா என்னை விட்டுட்டு போன? அம்மா அம்மா ரொம்ப பசிக்குதுமா. என்னடா பாக்குற? உனக்கும் பசிக்குதா? தாடா சாப்பிடு.
நீ சாப்பிட்டியாடா? இல்ல. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? உன் பேர் என்ன? என் பேர் ஆறுமுகம். உன் பேர் என்னடா? எனக்கு பேர் எதுவும் வைக்கலடா. எனக்கு கால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அம்மா குப்பைமேட்ல போட்டு போயிட்டாங்கடா. என் தலை பரட்டையா இருக்கிறதுனால எல்லாரும் என்னைய பரட்டன்னு கூப்பிடுறாங்க. எங்க அம்மா கூட என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா. உனக்கு தான் கால் இருக்குல்ல, அப்பயே உன்னை விட்டு போனாங்க. தெரியலடா. சரி விட்றா, நம்ம 2 பேரும் பாதி பாதி சாப்பிடலாமா? சரிடா. பரட்ட பரட்ட என்னாச்சுடா? பரட்ட மேல இருந்து டை வச்சு கீழே வந்துட்ட. இந்த ஆப்பிள பிடிக்க போனேன். அப்ப எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சான். இவன் பேரு ஆறுமுகம். எனக்கு யாருமே இல்ல. இனிமேட்டு இவன் நம்ம கூட தான் இருக்க போறான். ஹாய்டா. ஹாய் ஹாய் ஹாய். இந்த குப்பைமேடு தான் எங்க உலகமே. இந்த நகரத்துல மக்கள் வேண்டாம்னு சொல்ற குப்பையெல்லாம் நம்மளுக்கு வேண்டிய பொருள் தான். பிளாஸ்டிக்கு, இரும்பு, பழைய பேப்பர் என்ன எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து விற்றுருவோம். அது மறுசுழற்சி ஆகி திருப்பி மக்கள்கிட்டே போயிடும். அப்போ குப்பைன்னு கொட்டுறது எதுவுமே வேஸ்ட் இல்லையாடா? எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அதை கொடு. டேய், நீ அதிர்ஷ்ட காரன்டா. வந்த அன்னைக்கு உனக்கு வெள்ளி காய்ச்சிச்சு. இது நல்லா விலைக்கு போகும். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி தான். அவங்க அதை வித்து பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்டேன் விடு. உங்க பாட்டி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தாங்க. பாட்டி கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டி. அண்ணன் வந்துட்டாரு. வாங்கடா வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. இவன் யார்ல புதுசா இருக்கான்? என் ஃப்ரெண்டா நாச்சி. உன் ஃப்ரெண்டா இவன்? பார்த்தா அப்படி தெரியலையே. இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? அதை விட இது நல்ல தொழில்டா. கடுமையா உழைச்சின்னா நல்ல வருமானம் வரும். அட்வான்ஸ் ஏதாவது வேணா கேளு தரேன். சரியா? போடா. நீ என்ன கொண்டு வந்திருக்க? அண்ணாச்சி கொஞ்சம் வெயிட் போடுங்க. வெயிட்டா? நான் போடுறதாண்டா வெயிட்டு. இந்தா 20 ரூபா வச்சுக்க. சாப்பிடு. நீ கொண்டப்பா. என்ன இருக்கு? எண்ணத்தை ஒரு 2 கிலோ தேரும். அண்ணாச்சி இந்தாங்க. 2 கிலோக்கு எண்ணத்தை கொடுக்க. இந்தா 20 ரூபா வச்சுக்க. என்னம்மா இது? என்ன மாத்திரை? வெரி குட், சூப்பர். இந்தம்மா உனக்கு 100 ரூபா. அண்ணே, இவ்வளவு வெயிட்டா கொடுத்தா அவனுக்கு 20 ரூபா தான் கொடுக்குறீங்க. அந்த போட்டு தம்தோண்டு பை தான் கொடுத்தது, அதுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க. அப்படி கேளுங்க ப்ரோ. கழுத வெட்டிய கை நிறைய அழுட்டு வந்தா காசுலாம் தர முடியாது. இது என்ன தெரியுமா? உயிர் காக்கும் மருந்து மாத்திரை. இது உயிர் காக்குமா? வித்தா யா உயிரை காக்கும்லடா. அதான் சொன்னேன். இதெல்லாம் உனக்கு புரியாது. இன்னைக்கெல்லாம் மாத்திரை தங்க விலை விற்கு தெரியுமா? அதனாலதான் அந்த பிள்ளைக்கு 100 ரூபா கொடுத்தேன். இந்த வெள்ளிக்கு எவ்வளவு குடிப்பீங்க? வெள்ளியா? யார் வீட்டு பொருள் தெரியலையா? யார் வீட்டு பொருளா இருந்தா நமக்கு என்ன? 200 கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. பார்த்து போட்டு கொடுக்கணுமா? இந்த வெள்ளியை தொலைச்சாங்களா? அவங்க போட்டு கொடுத்துருவா? இல்ல காசு கொடுங்கண்ணே. கொடுத்து வாங்கி போடுங்க. இதுல என்ன இருக்கு? என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க? அட அறிவு கட்ட ஆகாவளி. எரும மாடு சாணி அழுட்டு வந்திருக்கீங்களே. அது பல்லு வளர்க்க உதவும்ல. பல்ல காட்டு. இந்த எரும மாட்டு சாணி பல்ல வலிக்கு. ஓடி இந்த பக்கம் பார்த்தேன் செருப்பு பிஞ்சிரும். கொண்டப்பா. சின்ன பசங்களாம் தங்கம் வெள்ளின்னு கொண்டு வந்துருக்கு. இது எரும சாணி அழுட்டு வந்திருக்கானே. இந்த 100 ரூபா இருக்கு. ஆளுக்கு 25 ரூபா எடுத்துக்கோங்க. சரியா? சரி, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு எல்லாரும் வந்துடும். சரியா? எல்லாரும் வாங்க. எருமச்சாணி நீ மட்டும் வந்துடாத. வந்தா நீ சாணி போட வேண்டியிருக்கும்.